மைத்ரி மூவி மேக்கர்ஸின் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். Eagle Mobiles Festival of Discount Sale. iPhone 16 starting at rupees 54,999. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம். சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லிட்டாங்க, கண்டிப்பா புயல் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் குறிப்பா 27ஆம் தேதி அதிகப்படியான அந்த மழைப்பொழிவுக்கான அதிக சூழல் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய வானிலை அப்டேட் என்ன சொல்லுது? தொடர்ந்து நீங்க அதிக மழை குறித்தான விஷயங்களை ஐபிசி தமிழ்ல தொடர்ந்து நீங்க பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய வானிலை அறிக்கை என்ன சொல்லுது? எக்ஸாக்டா எந்தெந்த ஊர்ல எப்ப மழை பெய்யும்? கண்டிப்பாக. இப்போ வானிலை ஆய்வு நிறுவனம் சொன்ன ஒரு தகவல் இல்லாம இன்னொரு தகவல், அரபிக்கடல்லையும் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்கு, அதுவும் புயலா உருவாக போகுது. 2 புயல்கள் தான் சொல்லணும். இப்போ 2 புயல். அரபிக்கடல்ல ஏற்கனவே ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நீடித்துக் கொண்டிருக்கு. அது ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு ஒரு மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு தமிழ்நாட்டின் நிலப்பகுதி வழியாக கர்நாடக பகுதிக்கு போன ஒரு தாழ்வு பகுதி போய் அதோட இணைந்து அரபிக்கடல்ல இந்திய கடலோர பக்கம் நோக்கி ஈர்க்கிறது. அதாவது அந்த மண்டலமும் இந்த மண்டலம் இணைஞ்சு கொஞ்சம் வடகிழக்கு நோக்கி நகர்ந்து கோவா மற்றும் அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவுக்கு மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு அப்படியே பாகிஸ்தான் குஜராத்துக்கு அது கரை கிடக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. அரபிக்கடல் நிகழ்வு, வங்கக்கடல் இருக்கக்கூடிய நிகழ்வு, ஆந்திர பிரதேசம். இப்ப அரபிக்கடல் நிகழ்வு ஏற்கனவே இங்கிருந்து அரபிக்கடலுக்கு போனாலும் இங்கிருந்து தமிழ்நாடுக்கு மழை தந்தது வளிமண்டலத்துல நீடித்துக் கொண்டிருக்கு. ஒரு வளிமண்டல சுழற்சியா சாய்ந்த பம்பரம் போலதான் இங்க இருக்குது. அதனால மேகமூட்டத்துடன் வானிலை கொடுத்து கொண்டிருக்கு. இப்ப சென்னையில கூட நேற்றுக்கு பள்ளிப்பட்டில் அதிக மழைப்பொழிவை கொடுத்தாலும் விலகாத மழை மேகமூட்டங்கள் இருந்து கொண்டிருக்கு. மழைப்பொழிவு கூட இந்த 24ஆம் தேதி இந்த வெள்ளிக்கிழமை மாலை கூட காரைக்குடிக்கும் தொண்டிக்கும் இடையில நல்ல மழைப்பொழிவு பொழிந்திருக்கு. ஆனா வடகடலோர பகுதிகளில் மேகமூட்டமா இருக்கு. இந்த நிலையில புதிதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அந்தமானோட தெற்கு பகுதியில தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் மத்திய வங்கக்கடல் அப்படின்னு சொன்னோம்னா நேரடியா தமிழ்நாட்டுக்கு நேர் கிழக்கே, அதாவது இலங்கைக்கு நேர் கிழக்கே கிடையாது, தமிழ்நாட்டுக்கு நேர் கிழக்கே உருவாகிருக்கு. அது படிப்படியாக தீவிரமடைந்து, அதாவது மிக வேகமா தீவிரமடையணும்னு சொல்லலாம். ஆந்திர பிரதேச கரையில ஒரு காற்று சுழற்சி நீடிக்குது. ஏற்கனவே அந்தமானோட தெற்கு பகுதியிலிருந்து போனது. இவை எல்லாம் ஒன்றிணைந்து நம்ம வளிமண்டலத்துல நீடித்து கொண்டிருக்கிற காரணத்தால தான் இந்த மேகமூட்டமும் கூட. ஆக இந்த சுழற்சியும் அந்தமான் பகுதிக்கு போய், அதாவது அந்தமான் பகுதியை விட்டு அது இங்கே வரும். இத ரெண்டுக்கும் இடையில போய் நம்ம தமிழ்நாட்டிற்கு நேர் கிழக்கே ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நாளை உருவாகி அடுத்த நாள் ஆழ்ந்த மண்டலம் புயலா கூட உருவாயிடும். ஆழ்ந்த மண்டலம் டீப் டிப்ரெஷன் ஆகி புயலா உருவாயிடும். புயல் ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்காது, நிறைய மழை பொழிவை தொடரக்கூடிய அமைப்பாக இருக்கும். எவ்வளவு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் சார்? இப்போ 2 புயல் வரப்போகுதுன்னு சொல்லிட்டீங்க, அதே மாதிரி அதிக மழை பொழிவு அப்படின்னு சொல்லிட்டீங்க, எவ்வளவு சென்டிமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம்? இப்போ இந்த 2 புயல் இதே மாதிரி ஒரே நேரத்துல பெயர் வைத்த புயல் நெருக்கமா, அதாவது எங்கேயோ ஒரு இடத்துல இருந்திருக்கு, ஓமன்ட்ட இருந்திருக்கு ஒண்ணு அரபிக்கடல்ல. ஒரே நேரத்துல 2 புயல் இருந்தாலும் ஒரு புயல் ரொம்ப தொலைவில் இருந்திருக்குது ஏற்கனவே உள்ள கடந்த காலங்கள் எல்லாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்திய கரைக்கு நெருக்கமா வரப்போகிற காரணத்தினால ஒரே நேரத்துல வங்கக்கடல, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு நெருங்கி வரப்போகுது ஒன்று வங்கக்கடல்ல, இன்னொன்று குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா கரையோரத்துக்கு ஒன்று வரப்போகுது. இப்படி 2ம் இந்திய கரைக்கு 2 அச்சுறுத்தலை ஒரே நேரத்துல 2 பக்கம் முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டிய நிலைமை இருக்குது. இப்போ அப்படி பாத்தீங்கன்னா அப்படி இருக்கிற காரணத்தினால இதுவும் வானிலை ஆய்வு நிறுவனத்திற்கும் உலக வானிலையாளருக்கும் இது ஒரு புதிதுதான். இது ஒரு புதிது அனுபவங்களை கொடுக்கும் நிறைய. இப்போ புதிய அனுபவம் சொல்றீங்க, இது ஏதாவது ஒரு ஆபத்தை நோக்கி ஒரு போறதுக்கான எதுவும் சூழல் இருக்கா? 2 புயல் வருது, அதுவும் நெருங்குது, அச்சுறுத்தல் மழையா இருக்க போகுது அப்படின்னு சொல்றீங்க. 2 புயல் வரும்போது இது புதுவிதமான ஒரு தோற்றமா இருக்கு அப்படின்னு நீங்க உங்களுடைய கணிப்புல இருக்கு அப்படின்னா, அப்ப இது ஆபத்தை நோக்கி நகருது அப்படின்னு நம்ம எதுவும் புரிஞ்சுக்கலாமா? இல்ல இயல்பா ஹெவி ரெயின் மட்டும்தான் இதை காட்டுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? இதை ஆபத்தை வைத்து நான் புது ஒரு அனுபவம் நான் சொல்லல, கணிப்பதிலே ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும். கணிப்பதிலே உலக மாதிரி எல்லாமே ஆந்திர பிரதேசம் தான் கரை கடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேரடியாக ஆந்திர பிரதேசம் போய் கரை கடக்கும், தமிழ்நாட்டுக்கு இந்த பாதிப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுல நானும் அதுல பீதிப்படுத்தும் அளவில் தமிழ்நாட்டுக்கு வரும்னு நான் சொல்லல. சில காரணிகள் பார்த்தீங்கன்னா கூடுதல் மழைப்பொழிவு தமிழ்நாட்டுக்கு கொடுப்பதற்கும் வாய்ப்பு தெரியுது.
எப்படின்னா இந்த அதாவது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமோ அல்லது அது பழைய வானிலை நிறுவனம் நிறைய பேர் நிறைய ஒரு தகவலை சொல்றாங்க. மேற்கத்திய இடையூறு இருக்கிற காரணத்தினால இது வந்து அப்படியே இமயமலை பகுதியை நோக்கி இழுக்கப்படும், அதனால வடக்கு நோக்கி திசை மாறும் அப்படின்னு சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நடைபெற கடல் நீரோட்டம் தான் இதுக்குள்ள பிரச்சனையே. அந்த திசை மாறுவதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கு. திசை மாறுவதற்கு கடல் நீரோட்டம் வலுவா இருக்கு. ஆந்திர பிரதேசத்துல வலுவா இருக்கு கடல் நீரோட்டம், தமிழ்நாட்டின் கடலோரத்தை விட. இது ஒண்ணு மட்டும்தான். ஆனால் வளிமண்டலத்தை பார்க்கும் பொழுது வளிமண்டலத்துல இது அந்த புயலோட உயரம் எவ்வளவுன்னா 5800 மீட்டருக்கு மேல போகுது. 5.8 கிலோமீட்டருக்கு மேல போகாது. அதுக்கு மேல எதிர் திசை காற்று இருக்கு. எதிர் திசை காற்று என்ன செய்யும்னா அதோட தலைய தட்டும், தலைய திருப்பும், மேற்கு நோக்கி திருப்போம். அதனால என்ன ஆகுன்னா ஒரு 5.8 கிலோமீட்டருக்கு மேல அந்த புயலே சுழன்றாலும் சாய்ந்த பம்பரம் போல் தமிழ்நாட்டின் தலைக்கு மேல வரும். தமிழ்நாட்டின் மேல 5800 மீட்டருக்கு மேல 5.8 கிலோமீட்டருக்கு மேல தமிழ்நாட்டுக்கு மேல மேகமூட்டத்தையும் தூறலையும் கொடுக்கும் வகையில ஒரு மாதிரி திரும்பி வந்து நிற்கும். அதாவது ஒரு புயல் அதுல ஒரு லாங் பெண்ட் போட்டு தமிழ்நாட்டை நோக்கி இருக்கும் இப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதனால வழக்கத்துக்கு மாறா மேகமூட்டத்துடன் கூடிய வானிலை இருக்கும். அந்த நாள்ல கூட ஆந்திர பிரதேசம் போனாலும் இங்கேயும் மழை இருக்கும். இல்ல இப்ப தமிழ்நாட்டுல எங்க மழை இருக்கும்? தமிழ்நாட்டுல எங்க மழை இருக்கும்? ஆல்ரெடி நம்ம வந்து எவ்வளவு சென்டிமீட்டர்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன், அதையும் வந்து அப்படியே பதிவு பண்ணிருக்கேன். அதான் ரைட். இப்போ வந்து அந்தமான் பகுதியிலிருந்து நேரடியாக ஆந்திர பிரதேசத்துக்கு போயிடாது. இந்த இடையூறு என்ன செய்யும்னா தலையை தட்டி மேற்கு நோக்கி தள்ளும் போது தமிழ்நாட்டு கரைக்கு மிக நெருக்கமாக வந்துதான் இது ஆந்திர பிரதேசம் நோக்கி திரும்பணும். தீவிரம் குறைவாக இருந்தால் நேரடியாக தீவிரத்தை பொறுத்துதான் இருக்கு. ஒரு ஆழ்ந்த மண்டலம்னா நேரடியாக தமிழ்நாட்டுக்கு வந்துடும். புயலாக மாறினால்தான் ஆந்திர பிரதேசம். அப்படி புயலாக மாறினதுலயே நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. 75 கிலோமீட்டரா, 80 கிலோமீட்டரா, 90 கிலோமீட்டரா இருக்கு அவரோட பிக்கப் பொறுத்து. ரொம்ப தீவிரமானுச்சுன்னா அது மசூலிப்பட்டினத்தை தாண்டி காக்கிநாடா போயிடும். அப்படியே திசை மாறி போகும். வந்து நெருங்கி வந்துட்டு தான் ஒரு 250 கிலோமீட்டர் வரைக்கும் நெருங்கி வந்துட்டு தான் திசை மாறி போகும். 250 கிலோமீட்டர் வரைக்கும் நெருங்கி வந்து தான் போகும். அப்படி ஒரு நிகழ்வு விலகி சென்றாலும் தமிழ்நாட்டுக்கு மழை இருக்கும். அப்படி இப்ப மழைப்பொழிவுனா எங்க எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி வந்து விலகி போனாலும் குறைந்தபட்ச மழைப்பொழிவு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, அதாவது திருவள்ளூருக்கும் கிழக்கே உள்ள பகுதி, இந்த பழவேற்காடு, ஊத்துக்கோட்டை, அப்புறம் கும்மிடிப்பூண்டி, அதே போல எண்ணூர், இந்த மாதிரி புழல், இந்த பகுதி எல்லாமே மிக கனமழை பொழிவு, அதிக கனமழை பொழிவு கொடுக்கும். ஒரு சில இடங்கள்ல அதீத மழை பொழிவு கூட வாய்ப்பு இருக்கு. பழவேற்காடு பகுதி, ஸ்ரீஹரிகோட்டா ஒட்டிய பகுதி எல்லாமே, தென் சென்னையை விட வட சென்னைக்கு, அதாவது அம்பத்தூர், அதே போல வடக்கே எல்லாமே எல்லா மாநகர புதிதாக உருவாக்கக்கூடிய மாநகராட்சி பகுதி எல்லாமே கொஞ்சம் கூடுதல் மழை பொழிவை கொடுக்கும். தெற்கே பாத்தீங்கன்னா தாம்பரம் வரைக்கும் மழை இருக்கும். ஆனா தாம்பரத்துக்கு தெற்கே பெரிதாக இருக்காது. அது ஆந்திர பிரதேசம் நோக்கி போனா, ஆந்திர பிரதேசத்துல மசூலிப்பட்டினமோ அதுக்கு வடக்கே போனா இது வந்து குறைந்தபட்ச மழை பொழிவை நான் சொல்றேன். இன்னும் நெருங்கி வந்தால் செங்கல்பட்டுக்கும் மழை பொழிவை கொடுக்கும், சென்னைக்கும் கொடுக்கும், காஞ்சிபுரத்துக்கும் கொடுக்கும், ராணிப்பேட்டைக்கும் கொடுக்கும், திருவள்ளூர் மாவட்ட திருத்தணிக்கும் கொடுக்கும். இப்ப உள்ளபடி திருப்பதிக்கு கிழக்கே, சென்னை மாநகரத்துக்கு வடக்கே, இந்த இடைப்பட்ட அந்த முக்கோண பகுதி மட்டும்தான் அதிக மழைப்பொழிவு கொடுக்குது. பிற பகுதி எல்லாமே லேசான மிதமான மழைப்பொழிவு, பெரிய வித்தியாசம் இருக்காது. இங்கிருந்து பார்த்தால் நிறைய மழைப்பொழிவு தகவல் வந்துட்டே இருக்கும். ஆனா இந்த பகுதியில பார்த்தீங்கன்னா பெருசா மழை இருக்காது. அப்படித்தான் இருக்கும். அப்படி இருக்கும். ஏன்னா அப்படி இருக்குது, அதோட வெளிச்சுற்றுப்பட்டு போற இடம்னு அப்படி தெரியுது. ஆனால் இது நெருங்கி வந்து இன்னமும் வடகடலோர பகுதிகளுக்கு மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அது நாளை தான் உறுதிப்படுத்தலாம். ஏன்னா எல்லா மாதிரிகளும் கொஞ்சம் மாறலாம் என்று நான் எதிர்பார்க்கிறேன். எப்படின்னா அது மேற்கத்திய இடையூறு வைத்து இழுத்து போகும் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படின்னா, மேற்கத்திய இடையூறு என்பது எங்கே இருக்க போறதுன்னா இமயமலை மேலே இருக்க போகுது. இமயமலை என்பது எவரெஸ்ட் எவ்வளவு? 8849 மீட்டர். புயலோட உயரம் உச்சம் தலை எவ்வளவு? 5800. இமயமலையோட எவரெஸ்டோட உயரம் 8849க்கு மேலதான் அந்த புயலே இருக்கும். அப்படி வந்த மேற்கத்திய இடையூறு. அப்ப அந்த நிகழ்வோட அடிப்பீடத்துக்கும் இந்த நிகழ்வோட உச்சிக்குமே 3 கிலோமீட்டர் டிஃபரெண்ட் இருக்கு. அதுக்கு எந்த வித பிரச்சனையுமே கொடுக்காதுன்னு நினைக்கிறேன். கடல் நீரோட்டம் வலுவாக இருக்கிற காரணத்தினால விலகி போகணும்னு பாக்குறாங்க. இருந்தாலும் அது ஒரு 70% ஆந்திர பிரதேசம் போக வாய்ப்பு இருக்கு, 30% தமிழ்நாட்டுக்கு வர வாய்ப்பு இருக்கு. அதுக்காக நான் வழுவோம் அப்படின்னு சொல்லி பீதியப்படுத்தல, முன்னெச்சரிக்கையாக மட்டும்தான் இந்த தகவலை தவிர 70% ஆந்திர பிரதேசத்துக்கு வாய்ப்பு இருக்கு, 30% தமிழ்நாட்டுக்கு வாய்ப்பு இருக்கு. கடலோர மாவட்டங்கள் எப்படி சார் இருக்கும்? இப்போ நீங்க சொல்றது போல ஆந்திராவை நோக்கி தான் இது நகர்ற மாதிரி இருக்கு, 70% அங்கதான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, அப்போ சென்னை ஒட்டி உள்ள அந்த கடலோர மாவட்டங்கள்லாம் இருக்குல்ல, இது நம்ம கடலோர மாவட்டங்கள்னு பார்க்க முடியாது. இதை
மழை எங்க பெய்யும்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் ஈர்க்கிற காரணத்தினால அரபிக்கடல்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு காத்து வரும். அப்போ கன்னியாகுமரியிலிருந்து நீலகிரி வரைக்கும் மழை பொழிவை கொடுக்கும். எப்படி தென்மேற்கு பருவமழை பொழிகிறதோ அதே போல மழையோட மேற்கு பகுதியில மோதி அரபிக்கடல் காற்று வந்து மலையோட மேற்கு பகுதியில கேரளா பகுதியிலையும் மேற்கு தொடர்ச்சி மலை, நீலகிரி, வால்பாறை, அப்புறம் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியோட பகுதிகள், பேச்சிப்பாறை, இந்த பெருஞ்சாணி பகுதி, குற்றால அருவி பகுதியிலாம் நிறைய மழை பொழிவை கொடுத்து அப்புறம் இங்க வரக்கூடிய காற்று தான் வங்கக்கடலுக்கு வரப்போகுது. அப்ப வங்கக்கடலுக்கு வரும்போது கொஞ்சம் அதோட வீக்கா தான் வரும் மேற்குல இருந்து வரக்கூடிய காற்று. இந்த நிகழ்வு தெற்கு வைத்து வந்தால் மட்டும்தான் தென்கடலோரத்துக்கெல்லாம் மழை இருக்கும். மழையினாலே அது அப்படியே தலைக்கு பாதியா குறைஞ்சிடும். அதாவது மாமல்லபுரத்துல இருக்கக்கூடிய மழையில பாதி தான் சென்னைக்கு இருக்கும். அதாவது சென்னைக்கு இருக்கக்கூடிய மழையில பாதி தான் மாமல்லபுரத்திலே இருக்கும். அப்போ சென்னையை விட இருமடங்கு இருக்கும் திருவள்ளூரோட பழவேற்காடு பகுதி. இப்படிதான் சொல்லணும். டபுளா இருக்கும் வடக்கு போகும்போது. தெற்க வர வர குறைவா இருக்கும். அது ஆந்திர பிரதேசம் போனால் தமிழ்நாடு வருவதற்கு 30% வாய்ப்பு இருக்கு. அச்சப்பட வேண்டாம். அதுக்காக இங்க வரும்னு சொல்லல. நாளை ஓரளவு உறுதிப்படுத்தி உள்ளாம். ஆனால் இந்த நிகழ்வு தமிழ்நாட்டின் மேலும் ஒரு சாய்ந்த ஒரு லாங் பெண்டை கொடுத்திருக்கும்னா ஒரு காற்று இணைப்போட இருக்கும் என்பதனால என்ன ஆகும்னா தமிழ்நாட்டின் வளிமண்டலத்திலையும் மழை பொழிவு கொடுத்துட்டு இருக்கும். லேசா மிதமா ஆங்காங்கே மேகம் மூட்டத்துடன் கூடிய வானிலை இருக்கும், தூறல் இருக்கும், எல்லாமே இருக்கும் தமிழ்நாட்டிலையும். எல்லா இடத்துலயும் காலை வேளையா மதியமா மழை வந்துங்க. நாளை வங்கக்கடல்ல உருவாகி வடமேற்குல இருந்து வெப்ப நீராவி ஈர்க்கும் தமிழ்நாட்டு வழியா. அதாவது எங்கன்னா ஹைதராபாத்ல இருந்தும் ஆந்திர பிரதேசத்தோட வடக்கு பகுதியில இருந்தும் அதே இப்ப வடக்கு பகுதிங்க கர்நாடகாவோட வடக்கு பகுதியில இருந்தும் தெலுங்கானா பகுதியில இருந்தும் தமிழ்நாட்டோட வடகடலோரம் வழியாக வங்கக்கடலுக்கு நாளையிலிருந்தே காற்று போக தொடங்கும். கொஞ்சம் கொஞ்சமா போகும். அதுல என்னன்னா வளிமண்டலத்துல வெப்பமடைந்த காற்று வந்து கடற்காற்றை சந்திக்கும் பொழுது என்ன ஆகும்னா நாளை மாலை சனிக்கிழமை 25ஆம் தேதி மாலையிலிருந்து ஆங்காங்கே மழை இருக்கும். லேசா வெப்பசலன இடிமழை பிடிவது நிகழ்வோட சுற்று தொடர்றதுல நிகழ்வுக்கு காற்று போகும். அது வெப்பமடைந்து நீராவியை மேலெடுத்து கொண்டு வரும். கடலோரம் வந்து மழை பிடிப்பை கொடுக்கும். புதுச்சேரிக்கும் சென்னையில நாளை 25ஆம் தேதி 26ஆம் தேதி மாலையிலிருந்து நிகழ்வோட மழை நிகழ்வு சொல்லும் போது அதோட வெளி சுற்று அப்படியே நீராவியை உள்ளே தள்ளும். மசூலிப்பட்டத்துக்கு உள்ள வந்து அப்படியே பெங்களூர் வரும். அப்படியே நெல்லூர்ல நுழையிற அந்த நீராவி வந்து அப்படியே இதுக்கு திருத்தணிக்கு வரும். பழவேற்காட்டில் நுழையிறது அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்துல கிழக்கு பகுதிக்கு வரும். இப்படி வரும்பொழுது ஆங்காங்கே லேசான மழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும். தூரல் சாரெல்லாம் 26ஆம் தேதியிலிருந்து மழை ஆரம்பிச்சிடும் லேசா. 27ஆம் தேதியிலிருந்து மிதமான மழை பொழிவா மாறிடும். 27ஆம் தேதி திங்கட்கிழமை 27 கனமழையா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி 27 ஆங்காங்கே தான் கொடுக்கும். ஸ்லைட்டா தான் இன்க்ரீஸ் ஆகும். 28 தான் அந்த மழை பொழிவு அதிகமா இருக்கும். அதுவும் நம்ம வட சென்னை திருவள்ளூரோட வடகிழக்கு பகுதி, திருவள்ளூருக்கும் கிடைக்க உள்ள பகுதி, திருப்பதிக்கு கிடைக்க உள்ள பகுதி, அதாவது தமிழ்நாட்டோட இந்த திருவள்ளூர் மாவட்டம், சென்னை இந்த பகுதிக்கு மட்டும்தான் அதிக மழை இப்போ வரைக்கும் தெரியுது. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ அந்த டெல்டா பகுதிகளில் ஆல்ரெடி வந்து மழை பொழிஞ்சு அந்த நெல் அந்த சம்பந்தமான விஷயங்கள் வந்து மிக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம். இப்போ புயல் வேற வருது. ஒரு பக்கம் நீங்க சொல்ற மாதிரி கன்னியாகுமரி தொடங்கி நீலகிரி வரைக்கும் வந்துமே அதோடைய தாக்கம் இருக்கும், மழைப்பொழிவுக்கான தாக்கம் இருக்கும்னு சொல்றீங்க. இப்போ கடலோர பகுதியா இருக்கக்கூடிய பகுதியிலையும் அந்த மழைப்பொழிவு இருக்கும் பொழுது டெல்டா பகுதிகளில் இதனுடைய தாக்கம் எப்படி இருக்க போகுது? அதாவது நம்ம வந்து அரபிக்கடல் காற்று தான் வங்கக்கடலுக்கு வரும் பொழுது அரபிக்கடலோரம் மழை இருக்கும், மேற்கு தொடர்ச்சி மலையோட மேற்கு பகுதியில் மழை இருக்கும், கணவாய் பகுதிகளில் நுழையக்கூடிய மழை அப்படியே வழக்கமா தென்மேற்கு பருவமழை எப்படி பெய்யுமோ அப்படித்தான் பெய்யும். அந்த மாதிரி மழை இருக்கும். டெல்டா பகுதிகளுக்கு கரை நெருங்கி கொஞ்சம் தெற்கு வைத்து வந்தால்தான் டெல்டாவிற்கு மழை. டெல்டாவிற்கு பெரிதா இருக்காது மழை, ஆனால் மேகமூட்டமாக இருக்கும். ஆங்காங்கே தூறல் லேசான மழை பொழிவு இருக்கும், மிரட்டல் அதிகமா இருக்கும். ஆனால் மழை பெருசா பாதிப்பை கொடுக்காது, இருக்கக்கூடியது. ஆனால் உலர்த்துதெல்லாம் பிரச்சனை ஏற்படுத்திடும். 3 நாளைக்கு கொஞ்சம் மேகமூட்டமாவே இருக்கும். வரக்கூடிய 25ல இருந்து மேகம் 26, 27, 27, 28 மேகமூட்டமாவே இருக்கும். அதனால மழை பெரிதா இருக்காது. தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அந்த 30% வாய்ப்புன்னு சொல்ற பாத்தீங்களா, அப்படி வந்தால் மட்டும்தான் மழையோட அளவு கூடும். அப்படி இல்லைன்னா ஆந்திர பிரதேசம் போயிட்டுனா கூடுதல் இடைவெளி கிடைக்கும் அவங்களுக்கு. இந்த நிகழ்வு போய் ஆந்திர பிரதேசம் கடந்து தெலுங்கானா போய் அங்க போய் மழையை நிறைய கொடுத்துட்டு அது வந்து மத்திய பிரதேசம் வரைக்கும், மத்திய பிரதேசம்ல மகாராஷ்டிராவோட நாக்பூர் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலம் வரைக்கும் போய் செயலிழந்து அந்த காற்று கலைந்து புதிய நிகழ்வு உருவாவதற்கு எப்படியும் ஒருவாராயிடும். அப்புறம் தான் மழை வரும். அதனால இடைவெளி கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதிர்ஷ்டமா இருக்கும் அவர்களுக்கு. இடைவெளி கொடுக்காம நெருங்கி தெற்கு கொஞ்சம் நெருங்கி வந்தால்தான் மழை. அந்த 30% வாய்ப்பு நாளைக்கு தான் உறுதிப்படுத்தலாம். ஓகே சார், இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போதைய நிலையில இப்ப அந்த மழைப்பொழிவுங்கிறது தொடர்ந்து இருக்குமா?
இப்போ காலை பேஞ்சதுன்னா அது மத்தியானம் வரைக்கும் அல்லது இரவு வரைக்கும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குமா, இல்லை அப்பப்போ அந்த கேப் விட்டு தான் அந்த மழைப்பொழிவுங்கிறது பெரும்பாலும் தமிழகத்தில் இருக்குமா? அதாவது நிகழ்வு நம்ம ரொம்ப நெருங்கி வராது. வெளி சுற்று திருவள்ளூர், அதாவது அதாவது ஒரு டேன் லைட்டா நெருங்கி வந்து ஒரு டேன் எடுக்கும்போது தான் அந்த இது கொடுக்கும். ஏன் அந்த டேன் பாத்தீங்கன்னா அங்க நீரோட்டம் வலுவா இருக்கு. நம்ம நீரோட்டத்தை பத்தி தான் அங்க சொல்றாங்கன்னு சொல்றோம். நீரோட்டம் வலுவா இருக்கு. நீரோட்டம் வலுவாக இருக்கும்போது இந்த புயல் பதியும் போது என்ன ஆகுன்னா இன்னும் நிறைய நீரோட்டத்தையும் தன்பக்கம் திசை மாற்றி கடல் நீராவியை உறிஞ்சும். அப்போ நீரோட்டம் கொஞ்சம் கூடுதலா நேரும் போது ஆந்திர பிரதேசத்துல அதிகமான வெப்பம் இருக்கிறதுனால ஆந்திர பிரதேசம் போன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டை நோக்கி வருவதுக்கு அது ஆழம் பதிவுறல எவ்வளவு மேல இருக்கு, மேலடுக்கு எவ்வளவு உயரம் இருக்கு, இவெல்லாம் இடையூறு அந்த நேரத்துல உள்ள செட்டிங்கை பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. புதிய அனுபவம் தான் அது அரபிக்கடல் நிகழ்வு ஒண்ணு இருக்கு. அங்க வேற மழைப்பொழிவு கர்நாடகா கொடைக்கு கோவா, மகாராஷ்டிரா, குஜராத் எல்லாம் பாதிக்க ஏற்படுத்துற மழைப்பொழிவு கொஞ்சம் கொடுக்க போகுது. இவையெல்லாம் ரெண்டு இருக்கிறதுனால நிறைய ஒரு இணைப்பு சுழற்சியால தொடர் தூறல் இருக்க வாய்ப்பு இருக்கு. வடகடலோரம் எல்லாமே டோட்டலாவே டெல்டாவின் வடக்கு பகுதியில இருந்து வடகடலம் தொடர் தூறல் தொடர்ந்து தூரிட்டே இருக்கும். சொட்டு தூரிட்டே இருக்கும். நெருங்க தூறலோட அளவு கொஞ்சம் கூடும். அப்போ அந்த நெருங்கி ரொம்ப வரும்பொழுது வடகடல் ஓரத்திற்கு அதிக மழை பொழிவை கொடுக்கும். அதுல கனமழை பொழிவு என்பது வட சென்னைக்கு இருக்கும். மிக கனமழை பொழிவு வந்து வட சென்னைக்கு இருக்கும். அதிக கனமழை பொழிவு வந்து வட சென்னையை ஒட்டியுள்ள திருவள்ளூருக்கு இருக்கும். வடகோடி ஊத்துக்கோட்டை போன்ற பழவேற்காடு அந்த தடா இந்த பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு அதீத மழை பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம். வர்ற நாட்களில் இன்னும் நம்ம வந்து சென்னையை நெருங்கும் போது, தமிழ்நாட்டை நெருங்கும் போது இன்னும் எக்ஸாக்டாக அந்த புள்ளி விவரத்தோட நம்ம அந்த டீட்டெயில்டாக வந்து அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசுவோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. மைத்ரி மூவி மேக்கர்ஸின் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். Eagle Mobile Sill Festival of Discount Sale. iPhone 16 starting at rupees 54,999.